நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வட பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வட பகுதியில் காணவிருப்பது நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டம் வனங்களும் சோலைகளும் அமைந்த ஒரு மாவட்டமாக இருந்து வருகிறது. இந்த மாவட்டத்தில் வனவிலங்குகள் அதிக அளவு வாழ்ந்து வருகிறது. இதில் சிறுத்தை புலி, இந்த சிறுத்தை புலி காடுகளை ஒட்டி இருக்கின்ற கிராமங்களில் நடமாட்டம் இருந்தது. அதனை அடுத்து சிறு ஊர்களுக்குள்ளே நுழைய ஆரம்பித்தது. அதன் பிறகு சாலைகளில் வாகனங்கள் செல்லக்கூடிய இடங்களில் இந்த சிறுத்தை புலியினுடைய நடமாட்டம் இருந்தது. தற்போது இந்த சிறுத்தை புலியினுடைய நடமாட்டம் நகராட்சி பகுதிகளிலும் மக்கள் குடியிருக்கின்ற பஜார் பகுதியிலும் உலாவத் தொடங்கிவிட்டது என்று அச்சப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். நீலகிரி மாவட்டத்திலே வாழுகின்ற மக்கள் என்று நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் குன்னூரிலே இருந்து தெரிவித்திருக்கிறார். Need a reliable courier and cargo service across Tamil Nadu, Kerala, and Karnataka. We ensure your packages are delivered within 24 hours, no matter where you are in these states. Whether by road or sea, our fleet of trucks and cargo ships are always on the move. We also offer a wide range of automobile spare parts and delivered all types of goods and automobile spare across Tamil Nadu, Kerala, and Karnataka. Trust us for fast, reliable, and comprehensive delivery services. Contact us today. குன்னூர் சிறுத்தை நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சம் பட்டறை காமாட்சி அம்மன் கோவில் அருகே இருசக்கர வாகனத்திலே ஒருவர் சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு 2 நிமிடம் அவர் முன்னே வந்திருந்தால் அந்த சிறுத்தை புலி அகப்பட்டிருக்கும், இவரை அடித்திருக்கலாம். அந்த 2 நிமிடம் தாமதத்தின் காரணமாக இவர் இருசக்கர வாகனத்திலே செல்வதற்கு முன்னாலே மேடான ஒரு பகுதியிலே இருந்து சாலையில் தாவி குதிக்கிறது சிறுத்தை புலி. அச்சப்பட்டு இருசக்கர வாகனத்தை உடனே நிறுத்திவிட்டு கவனிக்கிறார். அந்த சிறுத்தை புலி சௌகரியமாக சாதாரணமாக மக்கள் நடமாட்டம், மக்கள் குடியிருப்பு, வாகன போக்குவரத்து என்ற அச்சம் கூட இல்லாமல் தைரியமாக இறங்கி ரோட்டை கடந்து அந்த பகுதியிலே குடியிருக்கும் வீடு பகுதியிலே சர்வசாதாரணமாக நடந்து செல்லுகிறது. இதனை பார்த்த அந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் அச்சப்படுகிறார்கள். அடடா, இது என்ன சிறுத்தை புலியா, புலியினுடைய நடமாட்டமா, இந்த வேளையிலா, இங்கேயா, இந்த பஜார் பகுதியிலா என்று அச்சப்படுகிறார்கள். இப்படி சிறுத்தை புலி முன்பெல்லாம் காடுகள் பகுதி, காடை ஒட்டி இருக்கின்ற கிராம பகுதி, இன்னும் சிற்றூர்கள் என்று நடந்து கொண்டிருந்த காலம் மாறி இன்றைக்கு நகராட்சி பகுதிகளிலும் நடமாட்டத்தை தொடங்கிவிட்டது. இது குன்னூர் பகுதியிலே இருக்கின்ற ஒரு சாலையிலே பட்டறை காமாட்சி அம்மன் கோவில் அருகிலே வந்தது என்று அச்சத்தோடு அந்த பகுதியினுடைய மக்கள் தெரிவிக்கிறார்கள். வனத்துறைகள் வெடித்துக் கொள்ள வேண்டும். ஆபத்து ஏதும் நடப்பதற்கு முன்பாக இது போன்ற சிறுத்தை புலிகளை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த காட்டுப்பகுதியிலே விட வேண்டும் என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் அச்சத்தோடு தெரிவித்ததாக நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் குன்னூர் பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். இந்த செய்தியை நேர்த்தியாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை தொகுத்து நமது நீலமலை தொலைக்காட்சிக்காக வழங்கியிருக்கிறார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் காண வேண்டுமேயானால் உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் சென்று நீங்கள் இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக
மாறுவதோடு உங்கள் பகுதியில் நீலமலை தொலைக்காட்சி கிடைக்கவில்லையா? உங்கள் பகுதியிலே இருக்கின்ற கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். எங்களுக்கு நீலமலை தொலைக்காட்சி உன்னதமான நிகழ்ச்சிகள், உள்ளூர் செய்திகள் என்று பரவசமான நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் எல்லா பகுதியிலுமே உங்கள் வீட்டுகளிலே கேபிள் டிவி பார்ப்பதற்குண்டான கட்டணத்தை செலுத்தித்தான் பார்க்கிறீர்கள். அந்த வகையில் நீலமலை தொலைக்காட்சி வேண்டும் என்று உரிமையோடு கேளுங்கள். கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் நீலமலை தொலைக்காட்சியை கொடுப்பது அவர்கள் கடமை, கேட்பது உங்கள் உரிமை என்று கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று நகர்வள பகுதியில் உங்களிடத்தில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்